வணக்கம் உலக தமிழ் அன்பு நெஞ்சங்களே. நாம இந்த சீசன்ல பார்த்துட்டு இருக்கிறது எப்படி திருக்குறள் இந்த நவீன உளவியல், அதாவது மாடர்ன் சைக்காலஜி கூட சேர்ந்து நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்துது அப்படிங்கிறதாங்க. மாடர்ன் சைக்காலஜி மட்டும் இல்ல, கிளாசிக்கல் சைக்காலஜி டெக்ஸ்ட்ல கூட திருக்குறளுடைய தாக்கம் நிறையவே இருக்குங்க. அதாவது திருக்குறள் இருக்கக்கூடிய எல்லா அம்சங்களையும் தொடாம ஒரு சைக்காலஜி டெக்ஸ்ட்ங்கிறது இருக்க முடியாதுங்க. சரி, நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய குறள் 667வது திருக்குறள். நான் அப்படியே ஒரு தடவை படிக்கிறேன், கேளுங்க. வினைத்திற்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம், மற்ற எல்லாம் பிற. இங்க திருவள்ளுவர் வினைத்திற்பம் அப்படிங்கறது என்ன சொல்றாருன்னா, வினைங்கிறது நாம் எண்ணிய காரியம், ஒரு ஆம்பிஷன், இல்லாட்டினா நினைத்த காரியம். திற்பம்ங்கிறது உறுதி, அதாவது நாம நினைத்த காரியம் உறுதியாக கிடைப்பது அப்படிங்கிறது. அது எப்படி கிடைக்கும் என்பது ஒருவன் மனத்திற்பம் அப்படிங்கிறார். மனத்திற்பம்னா மன உறுதி. சரி, மனதில் அந்த உறுதி இருந்ததுன்னா வினை உறுதியா கிடைக்கும், அதாவது அந்த நினைத்த காரியம் நிச்சயமா கிடைக்கும் அப்படிங்கிறாருங்க. மற்ற எல்லாம் பிற அப்படின்னு முடிக்கிறார். அதாவது மற்ற எல்லாம் தேவையில்லைன்னு சொல்லல, பிற அப்படிங்கிறாரு. அதாவது மனத்திற்பத்துக்கு அப்புறம்தான் மற்றதெல்லாம் வருதுங்கிறாரு. மற்றதெல்லாம் என்னது? உடல் வலிமை, செல்வம், சூழ்நிலை, இதெல்லாமே. சோ வினைத்திற்பம் இஸ் ஈக்குவல் டு மனத்திற்பம். நம் மனம் திடமாக இருந்தால் எண்ணிய காரியம் நிச்சயமாக நடக்கும். சரி, மற்றதெல்லாம் பிற, செல்வம், இல்லாட்டினா வலிமை, இல்லாட்டினா சூழ்நிலை, இல்லாட்டினா வேற ஹெல்ப் கிடைக்காத ஒரு நிலைமை, இல்ல ஹெல்ப் கிடைச்சும் கிடைக்காம இருக்கக்கூடிய ஒரு நிலை, இதெல்லாம் பிற அப்படிங்கிறாருங்க. சரி, ஒவ்வொரு ஸ்டெப்பா ஒரு 4 பாயிண்ட் அதை பத்தி பார்க்கலாங்க. இது எப்படி நம்முடைய மன தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கிறது, இதை உளவியல் ரீதியா பார்க்கலாம். சரி, மனத்திற்பமே வெற்றியின் அடிப்படை. உடல் வலிமை, செல்வம், சூழ்நிலை, இவை எல்லாமே பிற, அதாவது செகண்டரி தான். பட் மனத்திற்பம் இல்லைன்னா வாய்ப்பு இருந்தும் சரி, பணம் இருந்தும் சரி, நண்பர்கள் இருந்தும் சரி, ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தும் சரி, அந்த காரியம் நடக்கிறது கஷ்டம்தாங்க. உங்க எல்லா கையிலும் இப்போ மொபைலோ, லேப்டாப்போ, டிவியோ எல்லாமே இருக்கும், சரிங்களா? உள்ள நிறைய ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கு, மானிட்டர், பவர், கேபிள், எல்லாமே இருக்குங்க. பட் கண்ணுக்கு தெரியாத ஒண்ணு இருக்குங்க. எலக்ட்ரிசிட்டி உண்மைதான், பட் அதையும் தாண்டி கண்ணுக்கு தெரியாத ஒண்ணு இருக்கு. என்னன்னா, இது எல்லாத்தையுமே இறுக்கி பிடிச்சிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதுக்கு கண்ணுக்கு தெரியாதுங்க, ஆனா அது இருக்குங்க. உங்க மொபைல்ல கவர் இருக்கு, ஸ்கிரீன் இருக்கு, உள்ள சிப் இருக்கு, நிறைய ஹார்ட்வேர்ஸ் இருக்கு. இது எல்லாத்தையுமே ஏதோ ஒண்ணு இறுக்கி ஒரே இடத்துல ஒரு டார்கெட்டடா பிடிச்சிருக்குங்க. அந்த பிடிப்பு இருக்கிறனால தான் அந்த எலக்ட்ரிசிட்டி உள்ள போகும்போது அந்த பவர், ப்ரோக்ராம், சாஃப்ட்வேர் எல்லாம் ஒரே நேர்கோட்ல வேலை செஞ்சு நம்மளுக்கு பயனளிக்கிறதா இருக்குங்க. இதே மாதிரிதாங்க மனத்திற்பம் கண்ணுக்கு தெரியாது, ஆனா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பணம், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நண்பர்கள், பெற்றோர்கள், நம்முடைய சூழ்நிலை, செல்வம், உடல் வலிமை, இது எல்லாத்தையுமே ஒருங்கிணைக்கிறது அதாங்க கோஆர்டினேட்டிங். அந்த கோஆர்டினேஷன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கண்ணுக்கு தெரியாத ஒரு அம்சம் தாங்க மனத்திற்பம். அந்த உறுதி, ஏன் ரிசல்ட் பார்க்கணுங்க, கடைசியா இதுதான் அச்சீவ் பண்ண போறோம், இதுதான் கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு எண்ட் ரிசல்ட்டை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி செய்யணுங்க. சரி, இதை நான் ஷார்ட்டா ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்றேன். நம்ம இந்திய சுதந்திர போராட்டங்க, காந்தி, சுபாஷ் சந்திர போஸ், 2 பேரும் எடுத்துக்கலாம். காந்தி அகிம்சையில போனாரு, சுபாஷ் சந்திர போஸ் அவரு சுபாஷ் சந்திர போஸ் இன்னும் கொஞ்சம் போல்டா வெள்ளையர்களை எதிர்த்து போர் அப்படிங்கிற ஆயத்தை கையில் எடுத்தாருங்க. பட் 2 பேருமே ஸ்ட்ரகிள் பண்ணவங்க தான், 2 பேருமே போராடினவங்க தான். சரி, காந்தி அகிம்சா வழியில வெள்ளையர்களை எதிர்க்கும் பொழுது என்னாச்சு? அவருடைய எண்ட் ரிசல்ட் என்ன? அவரு கணிச்ச அந்த யூகிச்ச அந்த ரிசல்ட், நம்ம இந்தியா ஒரு நாள் வெள்ளையர்கள் பிடியிலிருந்து வெளியே வந்து சுதந்திரம் பெற்ற நாடா இருக்கும். இதே தாங்க சுபாஷ் சந்திர போஸுக்குமே, அவர் அதே கனவு தான் கண்டாரு. இப்ப காந்தி அவர் இத உருவகப்படுத்தும் மனதிடத்தோட இதை செயல்முறைப்படுத்தும் பொழுது என்னாச்சுன்னா, பிரிட்டிஷ்காரங்க நிறைய தொந்தரவு கொடுத்தாங்க, பல சட்டங்கள் போட்டாங்க, அவரை கட்டுப்படுத்துறதுக்கு என்னவோ பண்ணாங்க. பட் எல்லா விதத்திலையும் அவரு தண்ணி மாதிரி அங்கங்கன்னு ஓடிட்டே இருந்தாருங்க. அவங்க போட்ட எல்லா தடைகளுக்கும் அவர்
தொடர்ந்து மன உறுதி, மன தெப்பத்தை விடாம அப்படியே போயிட்டே இருந்தாருங்க. அதனால பிரிட்டிஷ்காரங்கனால ஒரு லிமிட்டுக்கு மேல இவர் கண்ட்ரோல் பண்ணவே முடியலைங்க. பயந்துட்டாங்க. என்னடா பண்றதுன்னு பயந்துட்டாங்க. அதனாலேயே காந்தி ரொம்ப பெரிய தலைவரா மாறிட்டாங்க. இருக்கிற எல்லா தலைவர்களையுமே அவர் தாங்க பெரிய நம்பர் 1 தலைவரா இருந்தாரு. நான் அவரோட அகங்காரத்துக்கோ ஈகோவுக்கோ அவர் அந்த நிலைமை அடைஞ்சான்னு சொல்லுங்க. அவருக்கு அவர் மனதில் இருந்த மனத்திற்பம், நம் நாடு சுதந்திரம் அடையும் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷுவலைசேஷன் அவருக்கு இருந்ததுங்க. அதனால விடாம எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணாருங்க. அதாவது வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அண்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னா யாருங்க? அதாவது பயங்கரவாதத்தை கையில் எடுக்கிறவங்க, அதே சமயத்துல அஹிம்சா வழியில போறவங்க, நார்மல் மனுஷங்க, அதே சமயத்துல அரசியல்வாதிங்க, பணக்காரங்க, ஏழுங்க, எல்லாத்தையும் பணம், செல்வம், உடல் உழைப்பு எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணாருங்க. அதனால அது சாத்தியமாச்சுங்க. பட் அது மட்டும் சாத்தியம் இல்லைங்க. சுபாஷ் சந்திர போஸ் அவர் இதையே தான் பண்ணாரு. அவர் என்ன பண்ணாரு? இளைஞர்கள் எல்லாம் ஒன்று திரட்டினாரு, உடல் வலிமையை திரட்டினாரு, செல்வத்தை திரட்டினாரு, ஆண்கள் பெண்கள் எல்லாத்தையும் ஒண்ணு திரட்டினாரு, எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணாரு, நம்ம இந்தியன் ஆர்மியா மாத்தினாருங்க. சோ நம்ம ஜெர்மனிக்கு போனாரு, அங்க ஹிட்லரை பார்த்தாரு, மத்த நாடினுடைய சப்போர்ட் எல்லாம் வாங்கினாரு. அவர் அந்த விதத்துல அந்த அந்த ஒரு கோணத்துல அந்த ஒரு பகுதியில அவரு இந்திய சுதந்திரக்காக போராடினாருங்க. அதே மன உறுதியோட எண்ட் ரிசல்ட் விஷுவலைசேஷன் இப்படிதான் இருக்குன்ட்டு அவரு அந்த அந்த விதத்துல போராடினாருங்க, தன்னுடைய வேலைகளை செஞ்சாரு. அதனால அவருக்கு அது வெற்றியா மாறுச்சு. நம்ம இந்திய நாடு இப்ப சுதந்திரம் பெற்று நம்ம எல்லாரும் சந்தோஷமா சுதந்திரமா ஒரு நல்ல டெமோக்ராட்டிக் கண்ட்ரியா இருக்கு. இதுதாங்க மனத்திற்பங்கிறது. தன்னம்பிக்கை உருவாக்கும் மனநிலை, அதுக்கு முக்கியமான தேவை தன்னம்பிக்கை உருவாக்கும் மனநிலை. நம்மளால முடியும் அப்படிங்கிற ஒரு ரொம்ப ரொம்ப இறுக்கிப்பிடியான மனநிலை வேண்டாங்க. ஒரு சாதாரணமான நம்பிக்கை இருந்தா போதுங்க. நம்மளால முடியுங்கிற நம்பிக்கை, தொடர்ந்து அது மேல வேலை செஞ்சுட்டே இருக்கக்கூடிய கன்சிஸ்டன்சினா தொடர்ந்து செய்யக்கூடிய மனநிலை, அது இருந்தா போதும். முக்கியமான இன்னொரு விஷயம், சில விஷயங்களை ஒரு ரொம்ப ரொம்ப வருஷம் கழிச்சு அது கிடைக்கும், இல்ல ரொம்ப நாள் கழிச்சு கிடைக்கும்னா அது மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை கம்மியாகும். ஏன்னா ரொம்ப எதிர்காலத்துல நம்ம தூரமா எதிர்காலத்துல இருக்கக்கூடிய ஒரு இலக்கை நோக்கி நம்ம பயணிக்கும் போது நம்மளுக்கு வந்து ஆங்ஸைட்டி வந்துருங்க. அதாவது ஒரு பதட்டம் வரும், அது மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை கம்மியாகும். அதனால அதுக்கு என்ன பண்ணோம்னா, அது சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வாழ்க்கையில செஞ்சு அதுக்கு வெற்றி பெறணும். சின்ன சின்ன விஷயம் தாங்க, அது பண்ணலாம். சோ நம்ம தண்டி யாத்திரை இருந்தது, அதுக்கப்புறம் வந்து சௌரி சௌரா இருந்தது, வேற என்ன பலவிதமான இந்திய போராட்டங்கள் இருந்தது. ஒவ்வொன்றிலும் வெற்றி பெற்றாங்க. அதனால இந்திய சுதந்திரங்கிறது நிச்சயமா நடக்குங்கிற எல்லாத்துடைய மனசுலயும் அந்த ஒரு நம்பிக்கை வந்ததுங்க. சோ இதே மாதிரிதான் நம்ம பெரிய கோலை நோக்கி போகும்போது சின்ன சின்னதா நம்ம வாழ்க்கையில அதை சம்பந்தப்பட்ட விஷயங்களை சின்ன சின்னதா பிளான் பண்ணி அதை செய்யுங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்குங்க. நெக்ஸ்ட்ங்க, நம்ம சிபிடி சைக்காலஜில நாங்க பிராக்டிஸ் பண்றதுல காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி. இதுல வந்து எதிர்மறை எண்ணங்கள் எப்ப வருதுன்னா, நம்முடைய எண்ணங்கள் வந்து ரியாலிட்டிக்கோட சம்பந்தம் இல்லாம, இல்லாட்டினா ரொம்ப ஃபேண்டசியா இருந்துச்சுன்னா, அபரிமிதமான இல்லாட்டினா நம்முடைய ரியாலிட்டியிலிருந்து விலகி இருக்கக்கூடிய, ரியாலிட்டினா நிதர்சனம் இருந்து விலகி இருக்கக்கூடிய எண்ணங்களா இருக்கும் போதுதான் எதிர்மறை எண்ணங்கள் வருதுங்க. சோ நம்ம ரியாலிட்டி என்ன, யாரு எப்படிதான், யாரு எப்படிப்பட்டவங்க, அவங்க அப்படிதான் ஒத்துக்கிறது. ஒரு விஷயம் உங்க லைஃப்ல இருக்கா, இது இப்படிதான் ஒத்துக்கிறது. அதை மாற்ற முடியாதா, அதை அப்படியே ஒத்துக்கங்க. மாற்ற முடியுமா, ஒத்துக்கங்க. சோ இருக்கிற விஷயத்த அப்படியே புரிஞ்சுட்டு அதுக்கேத்த மாதிரி நம்ம எண்ணங்களை வச்சு பிளான் பண்ணோம்னா நம்ம அவநம்பிக்கை கம்மியாகுங்க, தன்னம்பிக்கை அதிகமாகும். இதுதான் சூட்சுமம். சரி, இன்னொரு முக்கியமான விஷயம் தொடர் முயற்சி. தொடர் முயற்சிங்கிறத கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறோம். இங்க ஒழுக்கம்னு இன்னொரு விஷயம் கூட நம்ம அதை கூட சேர்த்துக்கலாம். ஒழுக்கங்கிறது இங்க டிசிப்ளினுங்க. டிசிப்ளின்னா ஒண்ணும் இல்ல. இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்க மொபைல் ஒரு கட்டமைப்புல இருக்கு. எந்த சிப் எங்க வரணும், எந்த ஸ்கிரீன் எங்க வரணும், எந்த ஹார்ட்வேர் எங்க வரணும்னு ஒரு ப்ளூ பிரிண்டா போட்டு அதே ப்ளூ பிரிண்ட்ல அதே ரூட்ல எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அந்த ரூட்லயே அந்த ப்ரோக்ராம் இல்லாட்டா சாஃப்ட்வேர் பயணம் செய்யும். அதனாலதான் ஸ்மார்ட் போனுங்கிறது ஒன்றும் சாத்தியமாகுது நம்மளுக்கு. ஸோ இதுதான் டிசிப்ளின்.
அந்த டிசிப்ளினும் அப்புறம் நம்முடைய மனத்திற்பம், மன உறுதியும் ஒன்னா கண்ணுக்கு தெரியாம வேலை செய்யுதுங்க. இது மட்டும் சாத்தியமாச்சுன்னா வெற்றி என்பது நிச்சயமாக நம் கைக்கு வரும். அதைத்தான் திருவள்ளுவர் வினை திட்பம், உறுதியான வெற்றி. நம்ம வெற்றி தள்ளி போடப்படலாங்க, ஆனா உறுதியான வெற்றி கிடைக்குங்க. சரிங்களா? அட்லீஸ்ட் உங்களுடைய இன்டென்ஷன், நீங்க உங்க மனத்திற்பம் எதை நோக்கி வச்சிருக்கீங்களோ அதனோட இன்டென்ஷன் அட்லீஸ்ட் நிறைவேறும். இல்லாட்டினா அட்லீஸ்ட் மேக்சிமம் 100% உங்க காரியம் நடக்கணும்னா அட்லீஸ்ட் ஒரு 80% நடக்குங்க, சூழ்நிலைகளை பொறுத்து. ஆனா மனத்திற்பம் இல்லாம அது கூட நடக்காதுங்க. சோ இதுதான் முக்கியமா இந்த திருக்குறள் நம்மளுக்கு சொல்லக்கூடிய விஷயம். சரி, இந்த குறளினால என்ன பயன்? அதே பயன்கள் தாங்க. மன அமைதி அதிகரிக்கும். ஏன்னா மனதில் இருக்கக்கூடிய அன்னெசரி தாட்ஸ், தேவையில்லாத சிந்தனைகள், டாக்ஸிக் தாட்ஸ், டாக்ஸிக் எமோஷன்ஸ் எல்லாமே அப்படியே போயிருங்க, நம்ம விட்டு விலகி போகும். நம்ம உடல் கழிவுகள் வெளியேற மாதிரி எண்ண கழிவுகளா அது வெளியேறிடுங்க. அடுத்தது தெளிவான குறிக்கோள் கிடைக்கும். நம்ம எதை நோக்கி பயணப்படுறோம், நம்ம அந்த வினை திட்பம் என்ன அப்படிங்கிறது தெளிவா நம்முடைய மனசுல பதிஞ்சு நிற்குங்க. டார்கெட் கோல் நம்ம எப்பவுமே தூரத்துல இருக்க டார்கெட் கோலினுடைய சென்டர் பாயிண்ட், புல்ஸ் ஐ அப்படிங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியாதுங்க. ஆனா இந்த என்ன சுழற்சிகளும், இந்த மனத்திற்பமும், இந்த எண்ணங்களினுடைய தெளிவும் அதிகமா இருக்கும் பொழுது எவ்வளவு தூரத்துல இழக்கிறதுனாலும் நம்ம பக்கத்துல அது கிளியரா நம்ம கண்ணுக்கு தெரியுங்க. அது நம்ம மனசுக்கு உணர முடியுங்க. நெக்ஸ்ட், சரியான முடிவுகள் எடுக்க உதவும். ஸோ இப்படி இந்த மனநிலை இருக்கும் பொழுது நம்ம கோலை நோக்கி போகும்போது ஒவ்வொரு விஷயத்திலும் சரியான முடிவு எடுப்போம், டிசிப்ளினா இருப்போம், தேவையில்லாத விஷயங்களை தலையிட மாட்டோம், தேவையில்லாத விஷயங்களை செய்ய மாட்டோம், தேவையானதை பொறுமையா நிதானமா அமைதி செஞ்சு முடிச்சிருவாங்க. ஸோ இதனால முடிவெடுக்கும் திறன் சரியான விதத்துல அமையுங்க. நெக்ஸ்ட், ரெசிலியன்ஸ். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி மனத்தினுடைய சமாளிக்கும் திறமை, மனதினுடைய பலம் இதெல்லாம் அதிகரிக்குங்க. ஸோ ரெசிலியன்ஸ் இருக்கும் பொழுதுதான் எந்த இடத்துலையும் எதையும் சமாளிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் கான்பிடன்ஸும் வருங்க. சரி, இது வரைக்கும் நம்ம பேசினது திருக்குறளுடைய வினைத்திற்பை பத்தி. வேற ஒரு குறளோட அடுத்த தடவை வேற வீடியோல உங்களை சந்திக்கிறேன். சோ அதுக்கு முன்னாடி இது போன்ற பல வீடியோக்கள் உங்களுக்கு பார்க்கணும், உங்க வாழ்க்கையை மேம்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் செய்யுங்க. இது போக உங்களுக்கு தனிப்பட்ட சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங், கன்சல்டேஷன், சைக்கோதெரப்பி இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா என்னுடைய மொபைலுக்கு கால் பண்ணுங்க. 9535397308 9535397308. நன்றி.